கடிதம். மஞ்சளாகி போன ஒரு கடிதம். அந்த கடிதம் படித்த எல்லாரும் அழுதார்கள். ஏனென்றால் அதில் இருந்தது ஒரு தந்தையின் இறுதி வார்த்தைகள். இன்று நாம் அந்த கதை கேட்கப் போகிறோம். கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் இந்த கதை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அவர் பெயர் முருகன். ஒரு சிறிய கிராமத்தில் விவசாயி. அதிகம் படிக்கவில்லை. ஆனால் கனவு இருந்தது. மகன் படிக்கணும். மகன் நல்லா வாழணும். அந்த ஒரே கனவுக்காக முருகன் தன் வாழ்க்கையை கொடுத்தான். காலை 5 மணிக்கு எழுந்திருப்பான். இரவு 8 மணி வரை வேலை செய்வான். சாப்பிடாமல் இருப்பான், தூங்காமல் இருப்பான். ஆனால் மகன் கார்த்திக்கின் கையில் ஒரு நாள் கூட பணம் இல்லாமல் போகவில்லை. கார்த்திக் சிறுவயதில் புரிந்து கொள்ளவில்லை. அப்பா ஏன் இப்படி கஷ்டப்படுகிறார் என்று. அவன் நண்பர்களுக்கு பணக்கார அப்பா இருந்தார்கள். புது சட்டை வாங்கி தருவார்கள். திரைப்படத்திற்கு அழைத்து செல்வார்கள். ஆனால் முருகன் அதெல்லாம் செய்யவில்லை. கார்த்திக்கிற்கு சில நேரம் கோபம் வரும். ஏன் என் அப்பா இப்படி இருக்கார் என்று. அவன் அதை வெளியே சொல்லவில்லை. ஆனால் மனசுக்குள் வைத்திருந்தான். கார்த்திக்கிற்கு 18 வயதான போது சிட்டிக்கு படிக்க போனான். முருகன் அன்று நிறைய சொல்ல விரும்பினான். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. வெறும் தோளில் கை வைத்தான். கண்கள் நிரம்பின. ஆனால் அழவில்லை. ஏனென்றால் மகன் முன்னே அழக்கூடாது என்று நினைத்தான். கார்த்திக் படித்தான். வேலை கிடைத்தது. நல்ல சம்பளம் வந்தது. வாழ்க்கை பரபரப்பாக போனது. அப்பாவிற்கு போன் செய்வான். ஆனால் குறைவாக பேசுவான். பிஸியாக இருக்கேன் என்று சீக்கிரம் வைப்பான். முருகன் புரிந்து கொண்டான். மகன் வளர்ந்து விட்டான். அவனுக்கு இனி அப்பா அவ்வளவு தேவையில்லை என்று நினைத்தான். ஆனால் ஒரு நாளும் கோபப்படவில்லை. ஒரு நாளும் குற்றம் சொல்லவில்லை. ஒரு நாள் கிராமத்திலிருந்து தகவல் வந்தது. அப்பாவிற்கு உடம்பு சரியில்லை என்று. கார்த்திக் வந்தான். மருத்துவமனையில் படுத்திருந்த முருகனை பார்த்தான். மனசு கலங்கியது. இவ்வளவு சிரித்து விட்டாரே என்று. இவ்வளவு வயதாகிவிட்டாரே என்று. தான் எத்தனை வருடம் வரவில்லை என்று. தான் எத்தனை போல் கால் வைக்கவில்லை என்று. கார்த்திக்கிற்கு நெஞ்சு வலித்தது. மருத்துவர்கள் சொன்னார்கள் நேரம் கம்மி என்று. கார்த்திக் அப்பா அருகிலேயே இருந்தான். இப்போது பேசினான். நிறைய பேசினான். ஆனால் தாமதமாகிவிட்டது என்று மனசு சொல்லியது. ஒரு நாள் காலை முருகன் மகனை அழைத்தான். ஒரு மஞ்சள் நிற கடிதம் கொடுத்தான். நான் போன பின்படி என்று சொன்னான். சாப்டர் 7. கடிதம். 10 மணி. 3 நாட்கள் கழித்து முருகன் இறந்தான். கார்த்திக் அழுதான். நிறைய அழுதான். ஒரு வாரம் கழித்து கடிதத்தை எடுத்தான். நடுங்கும் கைகளால் திறந்தான். படித்தான். கடிதம். அப்பாவின் வார்த்தைகள். கார்த்திக், நீ இதை படிக்கும்போது நான் இல்லை. ஆனால் என் வார்த்தைகள் இருக்கும். மகனே, நீ என்னை ஒரு நாளும் கோபப்படுத்தவில்லை. நீ போன் வைத்த போது கோபம் வரவில்லை. ஏனென்றால் நீ வளர்ந்து விட்டாய் என்று புரிந்தது. நான் உன்னை குறை சொல்ல வரவில்லை. ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நான் உன்னை நேசிப்பேன். இன்றும் நேசிக்கிறேன். என்றும் நேசிப்பேன். நீ சந்தோஷமாக இரு. அது மட்டுமே என் கடைசி ஆசை. உன் அப்பா முருகன். கார்த்திக் அழுதான். தரையில் அமர்ந்து அழுதான். ஏனென்றால் புரிந்தது. அப்பா ஒரு நாளும் கோபப்படவில்லை. ஒரு நாளும் குறை சொல்லவில்லை. வெறும் நேசித்தான். மௌனமாக நேசித்தான். உங்கள் அப்பா இன்னும் இருக்கிறார்களா? இன்றே போய் அவரை கட்டிக்கொள்ளுங்கள். இன்றே அவரிடம் பேசுங்கள். ஏனென்றால் நாளைக்கு இன்று வரும் என்று யாருக்கும் தெரியாது. இந்த வீடியோவை உங்கள் அப்பாவிற்கு அனுப்புங்கள். அவரிடம் சொல்லுங்கள், அப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன். ரைஸ் அப் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த கதையில் சந்திக்கலாம்.